வெல்கம் டு விஜ் அப்டேட்ஸ். சிறுகடி காசில் இன்றைக்கி எபிசோடில் அந்த மண்டப முதலாளி வந்து சிந்தாமணியும் அந்த மேனேஜரையும் திட்டி பணத்தை வாங்கி மீனாட்ட கொடுத்துட்றாரு. நீ உங்களுக்குலாம் கவலைப்படாத, நீ இன்னும் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு சொல்லி மீனாவுக்கு வந்து வாழ்த்திட்டு, இனிமேல் என்னோடய மண்டப கான்ட்ராக்ட் ஃபுல்லாக உனக்கு தான் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் மீனாவும் சத்யாவும் முத்துக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. முத்து இதையே நீ என்கிட்ட மறைச்ச, பரவாயில்ல இருந்தாலும் நீ புத்திசாலித்தனமாக நீ சாதிச்சிட்ட அப்படின்னு வந்து முத்து வாழ்த்துறாரு. அடுத்த நாள் வந்து முத்து வந்து வீட்டுக்கு வராரு. மீனா வந்து கடன் வாங்கின ஃபினான்ஷியரை வந்து பார்க்க போகிறாங்க. அவர்கிட்ட வாங்கின கடனை வந்து கொடுக்க போகிறாங்க. அவர் வந்து ஏன் லேட்டு அப்படின்னு கேட்குறாரு. நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி சிந்தாமணின்னு ஒரு அம்மா வந்து என்னை வாழ்க்கையில் முன்னேற விடாமல் தடுக்கிறாங்க அப்படின்றாங்க. ஆக்சுவலாக சிந்தாமணி வந்து அந்த ஃபினான்ஷியரோட ஒய்ஃப் தான். அவர் வந்து இதெல்லாம் கேட்டுட்டு, உனக்கு எப்போ பணம் வேணாலும் என்கிட்ட வந்து கேளு, உனக்கு நான் பணம் தரேன், எவ்வளோ வேணாலும் கேளு தரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இதுக்கெல்லாம் நீ வந்து பயப்படக்கூடாது, நீ இன்னும் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு மீனாக்கு வந்து அட்வைஸ் பண்ணி அனுப்பி வைக்கிறாரு. உன் திறமைக்கு இந்த தொழிலில் நீ பெரிய ஆளாக வருவாமா. சவாரிக்கு போய் இந்த முத்து வந்து வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்து அண்ணாமலை, ஸ்ருதி எல்லாருக்கிட்டையும் வந்து நடந்த விஷயத்தில் வந்து சொல்கிறாரு. மீனா வந்து பெருசாக சாதிச்சிருக்கான்னு. அண்ணாமலை ஏமா இதை என்கிட்ட சொல்லலை அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. மீனாவுக்கு மாலையெல்லாம் போட்டு எல்லாம் கை தட்டுறாங்க. விஜயா வந்து கோவம் போடுறாங்க. மனோஜ் வந்து இதுக்கு தான் பத்திரத்தெல்லாம் படித்து பார்த்து கையெழுத்து போடணும், அதுக்கு தான் வந்து படிச்சிருக்கணுங்கிறது அப்படிங்கிறாரு. அதுக்கு முத்து வந்து ஆமாம்மா நீ படித்து பார்த்து கையெழுத்து போட்டதுனால தான் 30 லட்ச ரூபா ஏமாந்து அப்படிங்கிறாரு. அடுத்த நாள் வந்து எல்லாருமே பரசுராமனோட பொண்ணு கல்யாணத்துக்கு வந்து எல்லோரும் போகிறாங்க. மீனா வந்து டெக்கரேஷன் வந்து சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க. பரசுராமன் வந்து கறிக்கடைக்கார மணியை வந்து நான் வாங்க என் ஃப்ரெண்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு அண்ணாமலைகிட்ட அழைச்சிட்டு வராரு. அவங்க வந்து மாட்டுவாங்களா, என்ன நடக்குதுன்னு நம்ம நாளைக்கு பார்க்கலாம்.